8th ஃபஸ்ட் டைமில் எக்ஸசைஸ் 3.1 பார்க்க போகிறோம். அதில் செகண்ட் சம் பெருக்கற் பலன் காண்க. சப்டிவிஷன் 2 3x² மைனஸ் 3xy³ x²y². இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம சைனுக்கு பெருக்கலுக்கான விதியை நம்ம எழுதிக்கலாம். ப்ளஸ்ஸையும் பெருக்கணும்னா ப்ளஸ்ஸு, மைனஸையும் பெருக்கினாலும் ப்ளஸ்ஸு. அதாவது சேம் சைனை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ப்ளஸ்ஸு, வேறு சைனை பெருக்கணும் அப்படின்னா மைனஸ். ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். 3x² இன்ட்டு மைனஸ் 3xy³ இன்ட்டு x²y². ஃபஸ்ட்டு நம்ம சைன் தான் பார்க்கணும். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? மைனஸ். அப்போ மைனஸ். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னது? மைனஸ். அப்போ இங்கே சைன் நமக்கு இந்த சம்முக்கு மைனஸில் தான் வரும். அடுத்து நம்ம நம்பரை மல்டிபிள் பண்ணலாம். இங்கே 3, இங்கேயும் 3, 2 நம்பர் தான் இருக்குது. இங்கே ஒன்றுமே இல்லை, அப்போ ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். அடுத்து எக்ஸ் டேமாக நம்ம மல்டிபிள் பண்ணலாம். இப்போ x², இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு இங்கேயும் x². அதுக்கடுத்து ஒய் டேம் எடுத்துக்கலாம். இங்கே ஒய் இருக்குது, இங்கே y³ இன்ட்டு இங்கே y² மைனஸ் இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 3 9. இப்போது எக்ஸ் எல்லாம் நம்ம மல்டிபிள் பண்ணணும். இப்போ பெருக்கல்ல என்ன அப்படின்னா நமக்கு அடிமானம் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுக்கில் உள்ளதை என்ன செய்யணும்? கூட்டணும். இப்போ எக்ஸ் எல்லாம் நமக்கு சேமாக இருக்குது, இதுதான் அடிமானம். இப்போ அடுக்கில் இருக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை, ஸோ ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அடுக்கெல்லாம் நம்ம கூட்டினோம்னா 2 + 1 3, 3 + 2 5. அப்போ x⁴. அதே மாதிரி இந்த ஒய்லையும் நம்ம எடுத்துக்கணும். இங்கே பவரில் ஒன்றுமே இல்லை, ஸோ ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். இங்கேயும் நமக்கு அடிமானம் சேமாக இருக்குது, ஸோ அடுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கூட்டணும். இப்போ 1 + 3 4, 4 + 2 6. இப்போ y⁴ மைனஸ் 9 x⁴ y⁴ தான் நமக்கு ஆன்சர். தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.